السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى الذين أدركوا قربه وعهدا. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، أدركني مرادي يا حبيب الله صلى الله تعالى عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتقلبك في الساجدين. صدق الله مولانا العظيم. وقال نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم: أنا ماح. صدق رسول الله صلى الله تعالى عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய முஃமின்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை பேசவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடுவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பளித்து அருள் புரிவானாக. அருமையான முஃமின்களே, ரபீஉல் அவ்வல், வசந்த மாதம். இந்த வசந்த மாதம் பிறந்து விட்டாலே மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதத்தையும் அல்லாஹ் ஒவ்வொன்றை கொண்டு சிறப்புப்படுத்தினான். ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கியதால் அந்த மாதத்துக்கு சிறப்பு. துல்காதா, துல்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ஜினுடைய கிருகைகள் அந்த மாதத்தில் அந்த அமலை செய்யப்படுவதனால் அந்த மாதத்துக்கு சிறப்பு. இவை அனைத்துக்கும் மூல காரணமாக இருந்த ரசூலுல்லாஹி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததினால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு சிறப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது மாபெரும் சகாப்தம், அது ஒரு சரித்திரம், அது ஒரு வரலாறு. வரலாற்று நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை விட வரலாற்றுக்கே நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய முடியை பற்றி, அங்கியை பற்றி, நபி அவர்களுடைய செருப்பை பற்றி கூட துல்லியமாக வரலாறு பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் வேற எந்த ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது. இந்த நபியினுடைய வருகை, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹவை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்துக்கு தரான்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி அவர்களுடைய தாய் தந்தையரான அப்துல்லா, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வரைக்கும் அனைவருமே மூதாதியர்கள், அனைவருமே முஸ்லிம். இதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறார். தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். சூரத்து ஷுஆராவில், நபியே, சுஜூது செய்யக்கூடிய மூமின்களுடைய முதுகந்தண்டில் உங்களை நாம் புரட்டினோம். இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இது நபி அவர்களுடைய மூதாதையர்கள் அனைவருமே முஸ்லிம்கள் என்பதை குறிக்கிறது என்ற விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன இந்த கூட்டை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் குர்துபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஃப்சீர் மதாரிக், பகவி போன்ற எண்ணற்ற தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன்
என்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே முஸ்லிம்கள், எல்லாருமே அல்லாவை மட்டும்தான் வணங்கினார்கள், குஃபுருல போகல, யாருமே ஷிர்க் செய்யல என்று சொல்வதற்குண்டான அருகதை, அந்த தகுதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வைத்திருந்தார். அவருடைய மூதாதையர்கள் அனைவரையுமே அல்லாஹ் முஸ்லிம் ஆக்கி வைத்தான், பரிசுத்தவான்களாக்கி வச்சான். குர்ஆனில் தாபூத் அப்படிங்கிற ஒரு பெட்டியை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதை சிலாகித்து பேசுகிறான். அந்த பெட்டியில் நிம்மதி இருப்பதாக சொல்கிறான். அந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறான். அந்த பெட்டியை முன்வைத்து அந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர் போர் செஞ்சா அந்த போரில் அந்த பெட்டியின் பரக்கத்தினால் அந்த போருக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். தஃசீரில் விரிவாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வே சொல்கின்றான், மூசா நபி, ஹாரூன் நபி அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவர்களுடைய குடும்பத்தார்கள் விட்டு சென்ற அவர்களுடைய பொருட்கள் இருந்தது. அப்போ அந்த பெட்டி கண்ணியப்படுத்தப்பட்டதின் நோக்கம், அந்த பெட்டிக்கு சிறப்பு நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருந்ததினால், அந்த பொருட்களுக்கு சிறப்பு நபிமார்கள் அவர்கள் அதை பயன்படுத்தியதன் காரணமாக. இப்ப நபியின் சிறப்பினால் அவர்கள் தொட்ட பொருள், அவர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருள் சிறப்பாகிறது. அந்த பொருள் எந்த பெட்டியில் எந்த பேழையில் வைக்கப்படுகின்றதோ அந்த பேழையே சிறப்புக்குரியதாகிறது. அப்போ ஒரு நபி பயன்படுத்திய பொருள் இருக்கிற காரணத்தினால் அந்த பெட்டி, அந்த பேழைக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், அந்த பேழை அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு சிறப்பு மிக்கது என்று சொன்னால், நபியை தாங்கிய பேழைகளாக இருந்த அந்த மூதாதையர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சான். அப்போ நபியினுடைய பிறப்பு என்பது சாதாரணமானது அல்ல, அது சரித்திரம் வாய்ந்தது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் அல்லாஹ் இதை பறைசாட்டுகிறான். என் நபி அவர்களுடைய மூதாதையர்கள் யாருமே எனக்கு வழிபடாதவர்களாக இல்லை, எல்லா தாய் வழியாகட்டும் தந்தை வழியாகட்டும் அனைத்து நபர்களுமே முஸ்லிம்களாக இருந்தார்கள். இது நபிக்குண்டான தனிச்சிறப்பு. பாருங்க, முஹம்மது என்ற பெயரை கூட அல்லாஹ் பாதுகாத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக எத்தனையோ கோடி மக்கள்கள் இந்த உலகத்துக்கு வந்து போயாச்சு. ஆனா யாருக்குமே அந்த பெயரை வைக்காமல் அந்த பெயரை பாதுகாத்து வைத்திருந்தார். நபி அவர்களுக்கு சூட்டப்பட்டதற்கு பிறகு அந்த பெயரே இல்லாத ஒரு முஸ்லிம் வீட்டை பார்க்கவே முடியாது என்ற அளவுக்கு அந்த பெயருக்கு சிறப்பை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த ஒரு காரணத்துக்காக, அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயர் வைத்த ஒரே ஒரு காரணத்துக்காக முஸ்லிம்களுடைய வீட்டில் குறைந்தது ஒரு பெயராவது முஹம்மது என்று இருக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெயரை உயர்த்தினார். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துடைய பாட்டனார். அவங்க குறைஷி குலத்தை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு நாயகத்துக்கு முஹம்மதுன்னு பேர் வைக்க போறேன்னு சொன்னப்போ எல்லாம் கேட்டாங்க, என்ன இது புதுசா இருக்குது, நம் மூதாதையருடைய பெயர் மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இவர் புகழப்படக்கூடியவராக இருக்க வேண்டும், எல்லாரோட வாயிலும் இவங்க புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதனாலதான் இவங்களுக்கு முஹம்மது அதிகம் புகழக்கூடியவர், அதிகம் புகழப்படக்கூடியவர் என்ற அர்த்தத்தை கொண்ட முஹம்மதை வைத்தார். ஒரு எதிரி கூட நாயகத்தை திட்டணும்னு சொன்னாக்க முதல்ல புகழ்ந்துட்டு தான் திட்ட முடியும். புகழுக்குரியவரே அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்ய முடியும், திட்ட முடியும். அந்த அளவுக்கு எதிரியின் வாயில் கூட புகழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த நபியை புகழ்வது, இந்த நபியின் சிறப்புகளை பேசுவது, கேட்பது, அந்த நபியினுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது முஸ்லிம்களான முஃமின்களான மீது தலையாய கடமையாக இருக்குது. நபியை புகழாம இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு தான் அல்லாஹு தஆலா நபியை இந்த உம்மத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு நபராக, ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நான் தான் நபியை புகழ மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சொன்னா அவரால் தொழ முடியாது. தொழுகையில அத்தஹியாத்து ஓதுவது
கடமையாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அத்தியாத்து ஓதலைன்னு சொன்னாக்கா அந்த தொழுகை பரிபூர்ணமாகாது. அந்த அத்தியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபி அப்படின்னா என்ன அர்த்தம்? வஹியை சுமக்கக்கூடியவர், இறைவனுடைய இறை செய்தியை தாங்கக்கூடிய, அதை ஏற்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர்னு அர்த்தம். அப்போ இறை செய்தியை தாங்கக்கூடியவரே, சுமக்கக்கூடியவரே, உங்கள் மீது அல்லாஹ்வின் சமாதானம் உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக. இது எவ்வளவு பெரிய புகழ்! அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா நேரமும் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தொழுகையில் நாயகத்துக்கு சலாம் சொல்வதை வைத்தார். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அல்ல, பிறப்பதற்கு முன்பாகவே புகழப்பட்டு பிறக்கும் பொழுதும் பிறந்ததற்கு பிறகும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தின் பிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது, இஹ்தஸத்தில் அர்து இஜ்லாலன் லிமௌலிதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபீஹத்தன் பிஅரூஸின் ஹஸ்ஸஹத் தரபு. பேரானந்தத்தால் மணப்பெண் துள்ளி குதிப்பதை போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த பூமி குலுங்கியது. அப்போ எல்லா ஜீவராசியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை கொண்டாடியது, மகிழ்வாக ஏற்றுக்கொண்டது. அது ஒரு பெரும் பாக்கியமாக ஏற்றுக்கொண்டது. ஒரே ஒரு படைப்பை தவிர, அது ஷைத்தான். நாயகம் பிறந்த உடனே ஓலமிட்டு அழுதான். இனிமேல் பெரும்வாரியான மக்களை நம்ம என்ன செய்ய முடியாது, ஷிர்க்லயோ குஃப்ர்லயோ கொண்டு போக முடியாது, அவர்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்து விட்டார்கள், அவர்களை நேசிக்குகின்ற நேசர்கள் முஹம்மது நபியை முழுமையாக பின்பற்ற போகின்றார்கள், அவர்களை நம்மால் வழிகெடுக்க முடியாதே என்ற கவலையில் ஓலமிட்டு அழுதான். இங்க நம்ம சொல்ற செய்தி என்ன, நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாயகத்துடைய பிறப்பால் மகிழ்வடைகின்ற அந்த நல்லோர்களின் கூட்டத்தில் ஆக வேண்டுமா, அல்லது நாயகத்துடைய பிறப்பால் ஓலமிட்டு அழுது சங்கடத்தை வெளிப்படுத்திய, எரிச்சலை வெளிப்படுத்திய, வெறுப்பை வெளிப்படுத்திய ஷைத்தானின் பக்கத்தில் நாம் ஆக வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹக்கை ஹக்காக உணர்ந்து அதன்படி அமல் செய்வதற்கும், பாத்தில் எனும் அந்த அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு விலகுவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நமக்கு அளித்த பெரும் நிஅமத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்த இந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத்துக்கள் ஓதி, மௌலிது ஷரீஃபுகள் ஓதி, நாயகத்தின் வருகையை கொண்டாடும் விதத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான நல் அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்பொருத்தத்தை பெறுகின்ற நல் மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.